अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணியனதுடையா வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையுமகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசஞ்ஞாலமுண்டு மிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. இந்த பாசுரத்தில் நம்முடைய மனசு, வாக்கு, சரீரம், காயம் இதை கொண்டு எம்பெருமானுக்கு நாம் உலகமெல்லாம் உடலாக கொண்ட எம்பெருமானுக்கு சந்தனமாகவும் மாலையாகவும் ஆடையாகவும் ஆபரணமாகவும் சமர்ப்பிக்கிறபடி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணத்தை பார்த்தோம். இந்த பாசுரம் இந்த லௌகீக பொருள்களை கொண்டு பண்ணக்கூடிய பாஹ்ய திருவாராதனத்தை சொல்லலை. என்ன அதே மாதிரி இந்த விக்கிரக விசேஷமாக ஏதோ எம்பெருமான் சிலையிலேயோ லோகத்திலேயோ இந்த மாதிரி அவதரிச்சிருக்கான எம்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி ஆகமங்கள்னால் பிரதிஷ்டை பண்ணி அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் இல்லை, உலகம் மொத்தத்தையும் உடலாக கொண்ட எம்பெருமானுக்கு. அதனால் இது மூலமாக என்ன காட்டுறார் ஆழ்வார், என்ன அனுசந்திச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், இது மானசீக ஆராதனை. மானசீக ஆராதனத்தை இந்த பாசுரத்தில் சொல்கிறார். நாம் பாக்ய ஆராதனம் எம்பெருமானுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தோம், கொஞ்சம் போகிறோம் சந்தனம் போகிறோம், கொஞ்சம் புஷ்பம் போகிறோம், பட்டுலாம் கொஞ்சம் போகிறோம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த திருமேனி எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு. இப்போ குழந்தைக்கு 1 மீட்டரில் ஒரு சொக்கா தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 மீட்டரில் தைக்கிறோம், பெரியவாளுக்கு 2 மீட்டரில் தைக்கிறோம் அப்படின்னு ஆகுது. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போகும், பர்யாப்தமாகிடும். ஆனால் உலகம் மொத்தத்தையும் உடலாக கொண்ட எம்பெருமானுக்கு நம்ம மனோவாக்காயங்கள்னால தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னான்றதை பார்த்தோம். எம்பெருமானுக்கு நாம் இந்த பாக்யாராதனம் பண்ணுறது பொருள்கள் கம்மியாக ஓணுன்னா கூட அந்த பொருள்கள்லாம் கம்மியாக இருந்தால் கூட அவ்வளவு திட்டத்துக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியாது இருக்கும். அப்படியே சம்பாதிச்சாலும் அது சுபமாக இருக்கும், பல சமயம் சுபம் இல்லாததா, சுபம் குறைந்ததாக இருக்கும், அசுபமாக கூட இருக்கும். அப்படி நாமும் பண்ணுவோம். அதனுடைய பக்குவங்கள்லாம் இருக்குது, அதுவும் தாறுமாறாக ஏறுமாறாக இருக்கும். அதனால் பாக்யாராதனத்தை நம்மால் அது எளிதாக இருந்தாலும் அதை நன்னா பூர்ணமாக பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஏதோ பண்ண முடியும், ஏற்ற குறைச்சலாக தான் பண்ண முடியும். அதனால் இந்த பாசுரத்தில் மானசீக ஆராதனம் சாஸ்திரமே என்ன விதிச்சிருக்குதுன்னா, பாக்யாராதனம் பண்ணுறதுக்கு முன்னே மானசீகமாக பெருமாளுக்கு அபரிமிதமாக, ஏன்னா மனசில் எதை வேணாலும் எண்ணலாம், எப்படி வேணாலும் எண்ணலாம், எப்படி வேணாலும் நான் எவ்வளோ உயர்த்தியான பொருள்கள், நான் உயர்ந்த அளவு நிறைய, அதனுடைய அபரிமிதமான அளவு, அப்படியெல்லாம் அதனுடைய சுத்தம் அது இது எல்லாம் மனக்கோட்டை கட்டுறான்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி எவ்வளவோ அது பண்ணலாம். அதனால் முதல்ல பெருமாளுக்கு மானசீக ஆராதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் பாக்ய ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை பெரியவர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாசுரம் மானசீக ஆராதனத்தை குறிக்கக்கூடிய பாசுரம். இதுக்கு முன்ன நாம் சொன்னதெல்லாம் ஆராதனத்தில் அந்த நாம் எப்படி தூய்மையாளனாக இருக்கணுன்றத சொன்னோம். இந்த பாசுரத்தில் தூய்மையாக இருக்கக்கூடிய மனோவாக்காயமே இப்படி பெருமாளுக்கு என்னென்ன உபகரணங்களாகுது, அதான் பொருள்களாகுது, அப்படி போக பொருளாகுதுன்றதை சொன்னோம். அதான் இது மானசீக ஆராதனை. இந்த மானசீக ஆராதனத்தை ஆழ்வார் இதில் காண்பிச்சிருக்கார். மானசீக ஆராதனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மனசால் எம்பெருமானுக்கு அதை சொல்லச்சு ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எம்பெருமானுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணணும்னா எந்த நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வரணும்? ஸ்ரத்தா நதி.
நம்முடைய ஸ்ரத்தை இருக்குதே, ஆர்வம், அந்த இது, அதுதான் நதி. நதி போல் அந்த ஸ்ரத்தை, நதி எப்படி பிரவாகமாக ஓடுமோ அதை போல் நம்முடைய மனசாகப்பட்டது போடணும். எப்பவும் அந்த ஸ்ரத்தையோடு இருக்கணும். ஏனோ தானோன்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. அந்த ஸ்ரத்தையான நதியினாலே என்ன, அதில் என்ன ஜலம் இருக்குது என்ன அப்படின்னா விமலமான சித்தம். அந்த ஜலம் எப்படி தோஷமற்றதான எண்ணம் இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். அது நதி, அதாவது மேன்மேலும் பெருகணும். பெருமாளுக்கு பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ஆசையோ பெரிது கொள்க அலைக்கடல் வண்ணர் பாலே அப்படின்னு இருக்குது சாய்க்கிறது. அதனால் ஆசை அப்படியே பெருசாக போகணும். யாருக்கு? அலைக்கடல் வண்ணர் பாலேன்னு சொன்னார். அலைக்கடல் வண்ணனாக இருக்கானே, கடல் வண்ணனாக இருக்கானே அந்த எம்பெருமான். அதுக்கு சொல்லச்சு ஆழ்வார் என்ன பண்ணார்? அலைக்கடல் வண்ணன்னு சொன்னார். அலைக்கடல் வண்ணன் போல சுபாவம். அலைக்கடல் வண்ணன், அலை எப்படி மேலே 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 வந்துட்டே இருக்கும். பெருமாள் அது மாதிரி மேலே 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 நாம் அனுகிரகம் பண்ணணும், மோட்சத்தை கொண்டு வைக்கணும், இவனு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு எப்படி அலை மேலே மேலே வந்துட்டே இருக்குதோ அதை போல் பெருமாள் மேலே மேலே அனுகிரகத்தை பொழிஞ்சுட்டே இருக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் ஆசையோ பெரிது கொள்கை அலைக்கடல் வண்ணர் பால். அந்த மாதிரி நாமும் என்ன பண்ணணும்? அவனிடத்துல அவனுக்கு இப்படி திருவாராயணம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த பொருளை சமர்ப்பிக்கணும், இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும், 8 புஷ்பத்தையுமே சமர்ப்பிக்கணும், கூட கூடையாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த அலை எப்படி அவன் எப்படி மேலே மேலே அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுபோல் நாமும் மேலே மேலே திருவாராயணம் பண்ணணும், பொருள்கள்லாம் சமர்ச்சி பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகணும். அதனால் அப்படி, அதனால் இது மானசீக ஆராதனம். எம்பெருமானுக்கு மானசீகமாக சந்தனம் சமர்ப்பிக்கிறோம். அதாவது நாம் பெரிய கட்டையை வாங்கி ஒரு அந்த கட்டையை அழித்து சந்தனம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு மானசீக ஆராதனத்தில் அதையும் நினைக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி பெருமாளுக்கு பெரிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும், திருவேங்கடமுடையானுடைய பட்டை காட்டிலும் இன்னும் பட்டு சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணலாம். அதுவும் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் பாக்கிய வஸ்துவை நினச்சி பண்ணுறதை காட்டிலும் நம்முடைய தோஷமற்றதான நம்ம இடத்துலையே இருக்குதே வெளிப்பொருள்களான அது தோஷம் உள்ளதாக இருக்கும். நம்ம இடத்துலையே இருக்கிறது எத்யபி நம்முடைய நாம் தோஷவான் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்லை, நாம் தோஷத்தை நாம் குறைச்சிக்கலாம், நம்முடைய கெட்ட எண்ணத்தை குறைச்சிக்கலாம், நம்முடைய கெட்ட செயல்களை குறைச்சிக்கலாம், அதே மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறத நாம் குறைச்சிட்டு நம்ம பரிபக்குவம் பண்ணிக்கலாம். ஆனால் வெளி வஸ்துவை நாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஒரு வஸ்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கே போனாலும் இது போட்ட வஸ்து தான், கெமிக்கல் போட்டு வளர்ந்த வஸ்து தான் இருக்குது. பழமோ காயோ கனியோ இல்லை அரிசி பருப்பு இதெல்லாம் அதே மாதிரி எல்லாம் எந்த எண்ணெயோ நெய் பெருமாளுக்கு வாங்கினாலோ பால் வாங்கினாலோ தயிர் வாங்கினாலோ எல்லாம் பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்குது. என்ன தூய்மையானதாக எதுவுமே சுவாபாவிகமாக இருக்கிறது இல்லை சொல்கிறேன். அதனால் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த நம்மதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு பண்ணலாம். அதனால தான் இந்த இடத்துல நம்முடைய எண்ணத்தை சந்தனமாக சொன்னார். அதுக்கப்புறம் சொல் மாலையே இது கீழே சொன்ன மாதிரி மாலையாகவும் புஷ்ப மாலையாகவும் பட்டாவும் சொன்னார். அதுக்கப்புறம் கைகூப்பு செய்ய திருவாபரணாதிகளாக சொன்னார். அதனால் இந்த இடத்துல ஆழ்வார் மானசீக ஆராதனை சொல்கிறார். இதுக்கு அளவே இல்லை, எப்படி வேணாலும் அவ்வளோ அளவு நாம் அவ்வளோ இதுக்கு பரிசுத்தமாக ஆக்கிண்டே இருக்கலாம். நித்தியம் நம்ம ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிண்டே வரலாம். அதாவது இன்றைக்கி ஒரு 4 தடவை நமக்கு கட்டணம் வந்துடுத்துன்னு வச்சுப்போம், நாளைக்கு அதை குறைக்கலாம். மறுபடியும் 4ன்றதை 3ஆக குறைக்கலாம், 2ஆக குறைக்கலாம், 1ஆக இருக்கலாம், அப்புறம் 0 ஆக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி தவறி ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டோன்னா ஐயோ இன்றைக்கி சொல்லிவிட்டோமே நாளையிலேருந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணிகிட்டே வரலாம், பரிபக்குவப்படுத்திகிட்டே வரலாம். அதனால தான் இங்கே மானசீக ஆராதனத்தை ஆழ்வார் முதல்ல அனுசந்தானம் பண்ணணுமே. அதனால் அந்த மானசீக ஆராதனமும் எப்படி நம்முடைய மனோவாக்காயங்களை கொண்டு முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் வெளிப்பொருள்களை கொண்டு
நாம் பண்ணுறத மானசீகத்தில் நினச்சி மனசால் நினச்சி அந்த மாதிரியும் சமர்ப்பிக்கலாம். இந்த மானசீக ஆராதனத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, பாக்கிய ஆராதனத்தில் பெருமாளுக்கு திரவியங்கள்லாம் சமர்ப்பித்து அந்த திரவியத்தை நாம் அப்புறம் நமக்கு உபயோகப்படுத்துகிறோம். நமக்கு என்ன அர்த்தம், அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய நம்ம உள்ள எழுந்திருக்கானோ இல்லை அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதாவது நாம் அந்த புஷ்பத்தை சூடுறோம், வஸ்திரத்தை உடுத்து கலைஞனின் பீதக வாடை உடுத்து கலத்தை துண்டு தொடுத்த துழாய் மலர் சூடுமி தொண்டர்களும்னு பாக்கியாராதன விஷயத்தில் பெருமாளுக்கு முதல்ல சமர்ப்பிச்சுட்டு அந்த திருமேனி கொண்ட எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் இந்த அந்தராத்மா உரையக்கூடியதான இந்த கோவிலான இந்த சரீரம் இருக்குது, இந்த சரீரத்துக்கு அதை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் மானசீக ஆராதனத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்முடைய உள்ளமாங்கோயிலில் உரையக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதாவது உள்ளமாங்கோயில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னையே அந்த குணத்தெல்லாம் நம்ம கொண்டிருக்கோம், கொண்டிருந்து தான் அதை சமர்ப்பிக்கிறோம். ஆனால் பாக்கியாராதனத்தில் அந்த பொருள்கள்லாம் நாம் முன்ன கொண்டிருக்குமேன்னு சொல்லக்கூடாது. அந்த பொருள்களை கொண்டு வந்தால் கூட பெருமாளுக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு தான் அந்த பொருளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் மானசீக ஆராதனத்தில் முதல்ல நாம் இது பண்ணுறோம், அந்த குணங்கள்லாம் கொண்டிருக்கோம், கொண்டு நாம் தூய்மையான மனசாகவும் தூய்மையான வாக்காகவும் தூய்மையான செயலாகவும் உடையவனாக இருந்து அதுக்கப்புறம் இதாக இருக்கும். அதனால தான் ஆண்டாளை சொல்லச்சே என்ன பண்ண, சோச்சிஷ்டாயாம் சுஜினி கலித்தம் யாபலாத் கிருத்திய புங்தேன்னு. முதல்ல நாம் ஒரு நல்ல குணங்களை கொண்டு இருந்தால் எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு முதல்ல நமக்கு பேர். இதை கொண்டு தான் நாம் அப்புறம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம். அதனால் நாம் இந்த குணத்தை கொண்டு இருக்கிறதுனால இந்த குணாளன்னு நாம் பெயர் பெறுறோம். பெயர் பெறத்தினால் நாம் அதை அனுபவிச்சுட்டோம்னு அர்த்தம். அதை தான் பெருமாளுக்கு இப்போ சமர்ப்பிக்கிறோம். ஆனால் பாக்கியாராதனத்தில் அப்படி இல்லை. என்ன பொருள்லாம் சேகரித்தா கூட அந்த பொருளை சக்கரை பொங்கல் ஆக்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்து மூட நெய் பெய்து முழங்க வழிவாரன்னு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம்தான் அந்த சக்கரை பொங்கலை நாம் சாப்பிட்றோம். ஆனால் அதை அனுபவிக்கிறோம். இப்போ அப்படி இல்லை. இந்த குணங்கள்லாம் நாம் கொண்டிருக்கோம்னா என்ன, அவனுடைய மனசு நல்ல மனசு சுபேன மனசாத்தியாத்துன்ற ரீதியில் அவன் மனசால் நினச்சாலே போகிறோம், அந்த காரியம் நன்னா நடக்கும். அவன் வாயால் ஒரு வார்த்தை சொன்னான்னா அந்த வாக்குக்கு அவ்வளோ பலித்தம், அவ்வளோ சுத்தமான வாக்கை உடையது. அதே மாதிரி அவன் எவ்வளோ வினயமாக இருக்கான் அப்படின்னு முதல்ல இந்த குணங்கள்லாம் கொண்டு நமக்கு பெயர் வருதுன்னா அது அனுபவிக்கிறது தான் அந்த குணத்தை. அப்புறம்தான் இத்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அது மானசீக ஆராதனமாக. அதுதான் பாக்கிய ஆராதனத்துக்கும் மானசீக ஆராதனத்துக்கும் உள்ள ஏற்றம், வித்தியாசமான ஏற்றம். அதனால் இந்த மானசீக ஆராதனம் எப்பவும் உயர்ந்தது. அதாவது உயர்ந்ததுன்னா இது முதல்ல அதோட கூட இந்த மானசீக ஆராதனத்தில் முதல்ல நாம் பண்படுறோம், அதுக்கப்புறம் அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமான்னா யார், உலகம் மொத்தம் இருக்கிற ஆளுக்கு. அதாவது நாம் நல்லெஞ்சம் நாம் கொண்டிருக்கோம், அதை நாம் நல்லெஞ்சம் கொண்டு நாம் தூய்மை ஆளுனா இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இரக்கம் காட்டுறோம் மற்றவாளுக்கெல்லாம். சரிதானே? அதே மாதிரி நமக்கு ஞானம் இருக்குது, நல்வாக்கை நாம் சொல்கிறோம், மற்றவாள் இடத்துலையும் நல்ல வார்த்தை பேசி அவளுக்கு உண்டானபடி. இப்போ ஞானத்தை கொண்டு இருந்தோம்னா ஞானத்தினால நாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணுறோம். அதே மாதிரி சரீரமும் முதல்ல அந்த நம்முடைய மனோவாக்காயங்கள்னால நாம் பண்பட்டுட்டு பண்பாளன்னு பேர் வாங்கிட்டு அப்புறம் லோகம் மொத்தம் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்ட்டு என்ன பண்ணுறோம், அதாவது இந்த குணத்தை கொண்டு அவளுக்கு நாம் காரியத்தை பண்ணித்தரோம். அஹிம்சையாக இருக்கிறது, மனசை கொண்டு அஹிம்சையாக இருக்கிறது, அப்புறம் க்ஷமையாக இருக்கிறது, சர்வபூத சுகுர்த்தாக இருக்கிறது, இதெல்லாம் நாம் பண்ணுறோம். அதுதானே இப்போ அவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனத்தில் வருது. அதனால் இப்போ முதல்ல நாம் என்ன பண்ணுறோம், நல் மனசாக உடையவனாக இருந்து நாம் இருக்கோம். முதல்ல நாம் தூய்மை ஆழினாரோம், அப்புறம் மற்றவாளுக்கு அதை பிரயோஜனப்படுத்தணும். அதே மாதிரி வாக்கையும்
நல்வார்த்தை சொல்லி அவளெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடியவனா நாம் ஆறோம். முதல்ல நாம் நல்வழியாக இருந்து நல்ல வார்த்தை சொல்லி, அதே மாதிரி வணக்கமுடைமையோடு இருந்து அவளுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணுறோம். வணக்கமுடைமைனா வெறும் கை கூப்பிட்டு மாத்திரம் இருக்கிறதுன்னு இல்லை, நம்முடைய சரீரத்தினால் அவளுக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் பண்ணுறோம், உதவியெல்லாம் பண்ணுறோம். அதனால் இந்த இதனால் என்னன்னா, முதல்ல நாமும் அனுபவிக்கிறோம், அப்புறம் மற்றவாளுக்கு அதை பிரயோஜனப்படுத்துகிறோம். அதனால் இந்த மானசீக ஆராதனத்துக்கு உண்டான இந்த பாசுரம் இருக்குதே, இது இப்படி மானசீக ஆராதனத்தினால முதல்ல நாம் இது பண்ணி அப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா லோகம் மொத்தம் இருக்கவாளுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படின்றது இது. அதனால் மானசீக ஆராதனம் ரொம்ப ஏற்றமானது. அதை தான் இந்த இடத்துல ஆழ்வார் காண்பிச்சிருக்கார். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.